புது கலெக்ஷனாக இருக்குது, நல்லா இருக்குது. ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இங்கே கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா இருக்குங்க, எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. எந்த மொழியும் தானித்து எங்க முடியும்? நம்மை போல எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாம தானித்து நின்று வெல்ல முடியும். திமுறாணி இருக்கு மேடம், அப்ப நேர்மையானதான் இருக்கணும். நேர்மையான இருக்கணும், தனியா தான் இருக்கணும். திடீர்னு ஒருத்தர் ஊழலை ஒழிப்பேன்பா, அப்ப நீ என்ன அதுதான்டா உங்களை ஒழிக்க பாடுபடுறோம்னு சொல்லணும். என்ன நீங்களை ஒழிச்சாதான் ஒழிக்க முடியும். அவன் எது சாத்தியமோ அதை பேசணுமாங்க. நாம என்ன சொல்லுவோம்? அசாத்தியமான ஒன்றை கனவு காண்போம். சாத்தியம் இல்லை என்று சொல்பவரை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர்தான் சாதனை. அதை சாதித்து காட்டுவதற்கு பெயர்தான் புரட்சி. இது மக்கள் ஜனநாயக புரட்சி. இலக்கு தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை. அதுக்கு என்ன வழி இருக்குது? சிங்களம் நம்மளை அடிமைப்படுத்தினார், விடுதலை அவன் கைக்கு போனது. போராடியது தமிழர்களும் சிங்களரும் தான். சொந்த சகோதரிடத்தில் தானே இருக்கிறது என்று நம் முன்னவர்கள் செய்கிற வழக்கமான பெருந்தன்மையும் பேரன்பிலும் கொலை செய்தார். விடுதலை அவன் போனது. சிங்கள பௌத்தன் முழு அதிகாரத்தை கைப்பற்றினார். தமிழர்களை பூர்வீக குடிகளை இரண்டாம் தர குடிமக்களாக தள்ளினார். நம் மொழியை புறந்தள்ளினார். எந்த இடத்திலே என் உடன் பிறந்தார்களே, எந்த இடத்திலே உன் தாய்மொழி நிராகரிக்கப்படுகிறதோ அங்கு உன் குரல் வலை நெரிக்கப்படுகிறது. அங்கே நெரிக்கப்பட்டது, இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. தூண்டில் முள்ளிலே ஒரு புழுவை மாட்டி போடும்போது மீனுக்கு உணவளிக்கிறோம் என்றது நினைக்கும். அதை உண்ணும் போது தொண்டைக்குள்ள மாட்டி வெளியில வந்து இவனுக்கு உணவாகும். அப்படித்தான் இந்திய திராவிடர்களிடத்திலே என்னரும் தமிழ் மக்கள் உணவாகி கொண்டிருக்கிறார்கள். அவன் தமிழ்நாடு என்று பெயரமைத்து வைத்துவிட்டு தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடாடாக மாற்றிவிட்டான். உலகின் முதல் மொழி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி தமிழ். உலகில் எந்த மொழியும் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனி செம்மொழி என் மொழி, உன்மொழி, நம் தாய்மொழி. உலகில எந்த மொழியும் துணையின்றி இயங்கும். லாரி பார உண்டு, டிவி தொலைக்காட்சி, மைக் ஒளி வாங்கி, ஸ்பீக்கர் ஒளி வெறுக்கி, சேர் நாற்காலி, லேப்டாப் மடிக்கணினி, கம்ப்யூட்டர் கணிப்பொறி, எல்லாவற்றுக்கும் தமிழிலே உயிர் சொற்கள் கலை சொற்கள் குவிந்து கிடக்கிறது. அதனால்தான் நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழிகளில் ஒன்று சீர் அசை சந்தம் யாப்பு தொடை என்று நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழிகளில் ஒன்று தமிழ். எந்த மொழியும் தானித்து எங்க முடியும்? நம்மை போல எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாம தானித்து நின்று வெல்ல முடியும். திமுறாணி இருக்கு மேடம், அப்ப நேர்மையானதான் இருக்கணும். நேர்மையான இருக்கணும், தனியா தான் இருக்கணும். திடீர்னு ஒருத்தர் ஊழலை ஒழிப்பேன்பா, அப்ப நீ என்ன அதுதான்டா உங்களை ஒழிக்க பாடுபடுறோம்னு சொல்லணும். என்ன நீங்களை ஒழிச்சாதான் ஒழிக்க முடியும். அவன் எது சாத்தியமோ அதை பேசணுமாங்க. நாம என்ன சொல்லுவோம்? அசாத்தியமான ஒன்றை கனவு காண்போம். சாத்தியம் இல்லை என்று சொல்பவரை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர்தான் சாதனை. அதை சாதித்து காட்டுவதற்கு பெயர்தான் புரட்சி.